டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஜூலை 6 மற்றும் 7 தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலில் பயணம் மேற்கொள்கிறார். அங்கு நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் அவர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்நாட்டின் அதிபர் லூயிஸ் இன்சியோலோ சில்வாவை பிரதமர் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தொடர்ந்து கானா, ட்ரினிடாட் டொபாகோ மற்றும் அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டமே உயர்ந்தது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் விழா ஒன்றில் பேசிய அவர், நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை ஆகிய மூன்றுமே ஜனநாயக அமைப்புகளுமே அரசியல் அமைப்பின் கீழ்தான் செயல்படுகின்றன என தெரிவித்தார். மேலும் ஒரு நீதிபதி என்பவர் பொதுமக்களின் உரிமைகள், அரசியல் அமைப்பு விவகாரம் மற்றும் கோட்பாடுகளின் காவலர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். சட்டமன்றங்களில் நிறைவேற்றி வைக்கப்படும் மசோதாக்கள் குறித்த காலத்தில் முடிவெடுக்க வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர்களுக்கும் உச்சநீதிமன்றம் அண்மையில் வரையறை நிர்ணயித்திருந்தது. இதற்கு மத்திய அரசு இந்த உத்தரவை பரிசீலனை செய்ய வேண்டும் என மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தை விட நாடாளுமன்றமே அதிகாரம் பெற்ற அமைப்பு என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றமே மேலான அமைப்பு என தலைமை நீதிபதி PV கவாய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் C. ஆனந்த் பாபு நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS அதிரடியாக அறிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் EPS கட்சியையும் நிர்வாக ரீதியாக சரி செய்து தனது கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக கொண்டு வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இதன் அடிப்படையில் சர்ச்சைக்குரிய நிர்வாகிகளை நீக்கி வருகிறார். திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகி ஆனந்த்குமாரை EPS நீக்கியிருந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட நிர்வாகி C. ஆனந்த் பாபு தற்போது நீக்கப்பட்டுள்ளார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர் செயல்படுவதாக கூறி இந்த உத்தரவை EPS பிறப்பித்துள்ளார். தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் நிர்வாகிகளை EPS அதிரடியாக நீக்கி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ள நிலையில் பள்ளிகள் ஏதேனும் விடுபட்டுள்ளதா என ஆய்வு நடத்த அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நடப்பு கல்வியாண்டில் 1416 நகர்ப்புற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. எனவே இப்பள்ளிகளின் விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்யவும், ஏதேனும் பள்ளிகள் விடுபட்டிருந்தால் அந்த பள்ளிகளின் பட்டியலை அனுப்பும்படியும் அதிகாரிகளுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. காதல் திருமணம் செய்து கொண்ட மணமகனின் தம்பியை கடத்திய புகாரின் பேரில் பூவை ஜெகன்மூர்த்தி MLA தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெறுகிறது. திருவள்ளூரைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இது பெண் வீட்டாருக்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழலில் பெண் வீட்டாருக்கு ஆதரவாக சிறுவனான மணமகனின் தம்பியை கடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த சம்பவத்தில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் KV குப்பம் சட்டமன்ற தொகுதி MLAவுமான பூவை ஜெகன்மூர்த்திக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தது. மேலும் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த புகாரின் பேரில் ADGP ஜெயராம் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. திமுக விட்டுக் கொடுத்த மாநில உரிமையை மீட்டெடுப்பேன் என EPS உறுதியளித்துள்ளார். இது EPSின் முதல் தேர்தல் வாக்குறுதியாக கருதப்படுகிறது. அண்ணா, பெரியார் பற்றி முதலமைச்சர் MK ஸ்டாலின் தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். தங்கள் குருதியில் குடியிருக்கும் அண்ணாவை ஒரு நாளும் ஒரு நொடி கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என EPS திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா, பெரியார் பற்றிய சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியிடப்பட்டதும் அதை முன்னாள் அமைச்சர்கள் பார்த்ததும் விவாத பொருளாக மாறியது. இது தொடர்பாக அதிமுகவை திமுக கடுமையாக சாடி வருகிறது. இந்த சூழலில் மாநாட்டில் கலந்து கொண்ட RP உதயகுமார் திமுகவிற்கு பதில் அளித்திருந்த நிலையில் முதல் முறையாக EPS பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக பாஜக இடையே பிரச்சனை ஏற்படும் என கனவில் கூட நினைத்து பார்க்க வேண்டாம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணி உண்மையான கூட்டணி என்றும் நிச்சயம் வெல்லும் கூட்டணி என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என்றும் EPS முதலமைச்சர் ஆவார் என்றும் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து அவதூறு வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் நடிகர் விஜய் அமைதி காப்பது ஏன் என தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக செயலுக்கு விஜய் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் தாவேகாவின் கொள்கை தலைவராக இருக்கும் பெரியார் பற்றி அவதூறு பரப்பிய பிறகும் நடிகர் விஜய் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா எனவும் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனநாயகன் படத்திற்காக நடிகர் விஜய் 250 கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பார்க்கும்போது இந்திய திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக நடிகர் விஜய் தான் உள்ளார் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் முன்னணி நடிகர்கள் சம்பளமாக ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு பட வியாபாரத்திலிருந்து குறிப்பாக ஒரு பங்கை பெற்றுக்கொள்கின்றனர். ஆனால் சம்பளமாக இவ்வளவு தொகை பெற்றுள்ள முதல் நடிகர் விஜய் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.